வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். பிரியாணிக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கடலை வேர்க்கடலை ஒரு கப் சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். அது வறுத்த வேர்க்கடலை தான், அதையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் லேசாக. அதை எடுத்து ஆற வச்சு நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நவரான் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 4 இதுவாக கட் பண்ணி அதில் எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்து இது மாதிரி இந்த கலரில் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறிச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் போட்டு இறக்கிறது கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் இதுமாரி தான் கத்திரிக்காய் காரக்குழம்பு சைட் டிஷ் அது இதுமாரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறணுங்க. இந்த மாதிரி கலர் மாறிட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. அந்த கடாயில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் 2 டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கினேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டு சேர்த்தோம்னா கடுகு பொரியிட்டோம். மிளகு கடுகெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அடுத்தோம்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். பூண்டு ஒரு 10 பூண்டு உரித்து 10 பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிற பிறகு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கிளறிக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஒரு தட்டுப்புற 2 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் வதங்கிடுச்சு. நமக்கு அது அப்போது நல்லா கிளறிட்டு ஒரு சின்ன டம்ளர் தடவை தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு கெட்டியாகணுன்னு சின்ன எலுமிச்சை மழை புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து நமக்கு கிளறிட்டோம்னா கொதித்து வரும். புளி தண்ணி நம்ம மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டிருக்கு. நல்லா மசாலா நல்லா கொதித்து வரும். இந்த வேர்க்கடலையும் எள்ளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான மசாலா அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா கொதித்து கெட்டியாக இருக்குது. இந்த பதவி ரசம்லாம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் கத்திரிக்காய் வதங்கி. நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாங்க.
கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிம்லேயே வச்சு மூடிக்கலாம். தட்டு போட்டு அதெல்லாம் கத்திரிக்காயில் மசாலா அந்த காரங்கள்லாம் மசாலாலாம் இறங்கும். கொஞ்சம் நடுவில் திறந்து நம்ம கிளறி விடலாங்க. அடி பிடிச்சதுனால நம்ம அப்போ கொஞ்சம் திறந்து நம்ம கிளறி விடணும். நல்லா 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருந்தோம். நல்லா கொதித்து கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. ஒரு கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து நல்லா இழைஞ்சி நல்லா வந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.